ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதமை தான் காட்டுறாங்க. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் உங்கள் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ கௌதம் சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரிஞ்சுது. அதிலிருந்தே நான் அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு நான் நேசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும்போது மாயை இந்த மாதிரிக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுது. மாயை எப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கும்போது அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சி மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். அதேமாரிக்கு உங்கள் தங்கச்சி ஒரு தப்பு பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்படுவீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். ஏன் நீங்கள் உங்கள் தங்கச்சி மேலே மட்டும்தான் நீங்கள் பாசமும் கோவமும் பட்டுட்டு இருப்பீங்களா? பொண்டாட்டி மேலெல்லாம் இந்த மாதிரிக்கு பாசத்தெல்லாம் காட்ட மாட்டிங்களா என்ன? அப்போ நானும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்தால் தான் என்கிட்ட பாசத்தை காட்டுவீங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே கௌதம் அதிர்ச்சியாகி மதுமிதா நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மதுமிதா பார்க்குறாங்க, ஏன் அப்படி பேசக்கூடாதா என்ன அப்படிங்கும்போது, இல்லை விளையாட்டுக்கு கூட உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லி நீ பேசாத, ஏன்னா நான் உன் மேலே அந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டு சொன்னதுமே மதுமிதா கௌதமை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, நீ எப்போவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும், உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவுலாம் வர்றதுக்கு நான் விட மாட்டேன், அப்புறமாக நான் இதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ மது கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசமானு கேட்கும்போது, ஏன் மதுமிதான் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற? சொல்ல போனாக்கி எனக்கு கல்யாணத்துக்கு மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என் கூட இருந்த நாட்களில் என்னை ரொம்பவே நீ மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மது சொல்லுதாங்க, உங்களுக்கு என்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உன்னுமேல உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு கௌதம் சொல்லவும் இப்படி சொன்னதுமே மதுமிதா அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கௌதம் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா எந்திக்கிறாங்க, அவங்களால எந்திக்கவே முடியல. அப்போ ஜீவா ஏதோ வேலை செய்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ மாயா ஜீவா ஜீவான்னு சொல்லி கூப்பிடவும், எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கோவத்தோட கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் ஜீவன் இந்த மாதிரிக்கு கோவத்தோட கத்திட்டு இருக்கிற? என்னால் எந்திக்க முடியல, டேப்லெட் போடணும், கொஞ்சம் அதை எடுத்து தாயேன் அப்படிங்கும்போது, யா உனக்கு எந்திரிச்சு எடுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கோவத்தோட பேசவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன் ஜீவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கோவமாக நடந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ செய்த வேலைக்கு உங்ககிட்ட என்ன பாசத்தை காட்ட சொல்லுதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அவங்க டாக்டர் சொன்னது நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கன்சீவ் ஆகி அவங்க 4 மாதம் ஆகுது, அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது, ஏன் நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி ஜீவாவை டாக்டர் திட்டவோ அப்போ ஜீவா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு இந்த விஷயம் தெரியவே செய்யாது, சொல்ல பண்ணக்கே எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் தான் ஆகுது, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட அவள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. இது கிட்டதுமே அவங்களும் டாக்டரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜீவா அதை நினச்சி பார்க்குறாங்க, அப்போ கன்சீவ் ஆகி 4 மாதம் ஆகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஆனால் அவள் என்கிட்ட கூட சொல்ல விரும்பலை, என்கிட்டயே அவள் மறைச்சிருக்கா, இதில் வேற நம்ம 2 பேரும் லவ் பண்ணி வர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்படி இருந்தது போக கூட நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிட்டேல அப்படின்னு ஜீவா அவங்க மாயா மேலே கோவத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி மாயா கிட்ட அவங்க எதுவுமே கேட்காம அவங்க எரிச்சலோடு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, ஜீவா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற? நான் தான் ஏதோ பண்ணிட்டேன், அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் என் மேலே வெறுப்பை கட்டிட்டு இருக்காத, என்னை கவனிச்சுக்காதுக்காக தான் நான் உன்னை அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க, அப்படியே நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் உன்னை கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் நர்ஸு பற்றியா, வேணும்னா டேப்லெட் எடு, இல்லைன்னா பேசாம போ அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க மாயா அழுதுகிட்டே அப்படி மெதுவாக எந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களால எந்திக்கவே முடியல, கீழே விழுறதுக்காக போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சகுந்தலாவை தான் காட்டுறாங்க. சகுந்தலா அபிஷேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க மாமா முன்னருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிஷேக் சொல்கிறாங்க, மாயா மட்டும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுக்கலைன்னா, அதாவது இந்த மாதிரிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக கௌதம் மாயாவை மன்னிச்சிருக்கவே மாட்டான், சொல்ல போனாக்கி இதை மதுமிதாவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும், ஆனால் ஏதோ மாயாவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்ததில் ஒரு நல்லதுக்கு நடந்திருக்குது, அதனால தான் கௌதம் மாயாவை மன்னிச்சவன் ஏற்றுக்கிட்டான், அப்படி மட்டும் மன்னிச்சவன் ஏற்றுக்கிடலைன்னா கண்டிப்பாக மதுமிதா இதையே காரணம் காட்டி கௌதமையும் நம்மகிட்ட இருந்து ஒரு பிரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ சகுந்தலா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், மதுமிதா என்கிட்ட கௌதமை பேச விடாமல் தடுத்தாளா, இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன், அவளை நான் சும்மாவும் விட மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம பொண்ணு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாளா, அவன் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சகுந்தலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிஷேக் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரத்திலேயே இவங்க 2 பேரையும் பிரித்து தீரணும், அப்படின்னா தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும், அவங்க
இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாக்கி அவங்களுக்குள்ள சீக்கிரமா ஒரு குழந்தை பிறந்துரும் போலுக்கு அப்படின்னு சவுந்தலாவோட அண்ணன் அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அபிஷேக் சொல்றாங்க, ஆமா மாமா நீங்க சொல்றது கூட உண்மைதான், ஆனா சீக்கிரமாவே உங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.